சொல்டா மச்சான். டேய் பஸ்ல ஊர்ல இருந்து திருப்பூர் வந்துட்டு இருக்கேன்டா. நான் வந்து யாரனா ஃபோன் பண்ணடா மாப்ள. பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் நீ அந்த எம்எல்ஏ பார்ட்டி தானே? இல்ல. ஏய் நல்லா தெரியும் அந்த எம்எல்ஏ பார்ட்டி தானே? இல்ல இல்ல எனக்கு தெரியல நீ ஏமாத்தி போன எம்எல்ஏ பார்ட்டி தானே. டேய் உள்ள தான தேடிட்டு இருக்கேன். தம்பி சும்மா இருங்க சாமி போறா. ஏய் போடா இல்ல எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஏனுங்க பையன் தான் சம்பாதிக்கிறானுங்க, பேசாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டியதானுங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் உழைச்சி சாப்பிடணுங்க, அதுதான் கௌரவம். தம்பி உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஏனுங்க தம்பி டிவிகளும் மோகம் வந்திருக்கா, பார்த்த மாதிரி இருக்குது. வண்டியை நிறுத்துறீங்களா? ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கொடுங்கண்ணா. 10 ரூபா கொடுங்கண்ணா. டேய் மாப்பிள, நம்மளாம் ஏமாத்திட்டு போனால அந்த எம்எல்ஏ பார்ச்சி அவன் ஒயின் ஷாப் பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். உடனே புறப்பட்டு வாங்கடா. எங்க மாப்பிள அங்க பாருடா, இவ்வளவு நேரம் மயக்கம் வந்த மாதிரி ஏமாத்திருக்கான்டா. நான் சொல்லல பெரிய ஃப்ராடுன்னு. இவனை இப்படியே விடக்கூடாது, காலை உடைச்சு விட்டுறணும். அப்பதான் இன்னொரு ஊருக்கு போய் யாரும் ஏமாத்த மாட்டாங்க. வாங்கடா. ஏய் இனிமே உன்னை திருப்பூர் பக்கம் பார்த்தேன் அடிச்சே கொண்டுருவேன். இங்க வேணாம் மாப்ள, பப்ளிக் பிரச்சனை ஆயிரும். இங்க அடிச்சாதானே பப்ளிக் பிரச்சனை. வண்டி எடுங்கடா. எவ்வளவு தூரம் போறோம்? அவனை நீங்க விடக்கூடாது மாப்ள. உட்காரு. யோ ஹரியானே போயாவளி. யோ சொல்ல எங்க போற? பானு படுங்க தம்பி, ஒன்றும் இல்லை, சீக்கிரமாவே சரியாயிடும். பானு, நிஜமாவே உனக்கு என் மேல கோவம் இல்லையா? இல்ல. உன் நிலைமையில மட்டும் நான் இருந்திருந்தா அங்கே சாகட்டும்னு விட்டுருப்பேன். அன்னைக்கு நீங்க ஏமாத்திட்டு போனப்போ அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தா தப்பு நீங்க மட்டுமே பண்ணதில்லைன்னு தோணுச்சு. உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் உங்களை அப்படி யோசிக்க வச்சிருக்கு. அன்னைக்கு உங்க அம்மாவை யாராவது காப்பாத்தி இருந்தா பணம் தான் எல்லான்ற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்காது இல்ல சார்? கொஞ்ச நாள்ல அப்பாவும் இறந்து போனாரு. அப்புறம் பேப்பர்ல உங்க நியூஸ் எல்லாம் படிச்சேன். இப்படி உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை சார். தினமும் கடவுள்கிட்ட உங்களுக்கும் சேர்த்து தான் சார் வேண்டுவேன்.
நல்லபடியாக போயிட்டு வாங்க தம்பி. தேங்க்யூ வெரி மச் சார். அனுப்பிட்டு வந்துடுறேன் சார். பானு, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. நான் மாறிட்டேனா திருந்திட்டேனான்னு கூட எனக்கு புரியல. ஆனால் உன் கூட இருக்கும்போது எந்த நினைப்புமே இல்லை. பாதுகாப்பாக எங்கள் அம்மாவோட இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு விருப்பம் இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்கு பானு. நீ தான் ரொம்ப வீக்காக இருக்க. என்ன சார் சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்களா இல்லையா? எங்கே டாக்டர் சாப்பிடவே மாட்டேங்கிறா. சின்ன குழந்தை மாதிரி அடம் வேற. இவளை சாப்பிட வைக்க ட்ரை பண்ணி நான் வீக் ஆயிட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. செப்டம்பர் 5th டெலிவரி ஆகிடும். அதுக்குள்ளே ப்ளீடிங்கோ பெயினோ இருந்ததுன்னா இம்மீடியட்டாக வந்துடுங்க. சரியா? சரிங்க டாக்டர், வரேன் டாக்டர். வாங்க சிஸ்டர். அண்ணா அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் போகலாமா? போகலானே, உட்காருங்க. உட்காருமா. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. தலைவரே, அவனை பார்த்துனேன் தலைவரே. ஏய், எங்களை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு மலைக்கட்டில் வந்து பதுங்கிட்டா உன்னை விட்டுருவோம் நினைச்சியா? அவனை என்னங்க? நீ ஏமா இங்கே வந்த? மேடு பள்ளமா இருக்குல்ல. இல்லைங்க, ஏதோ சத்தம் கேட்டுருச்சு. ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. சீக்கிரமா வந்துருங்க, எல்லாருக்கும் சமைக்கணும்ல, கடைக்கு போகணும். சரிம்மா, போயிடலாம். என்கிட்டயே உன் வேலையை கட்டுற பத்தியா? உன்னை தேடி வந்து போடுவேன்னு சொன்னல. அண்ணே, அன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு என்கிட்ட ப்ராஜெக்ட் இல்லைண்ணே. போய் சொன்னேன். உங்கள்கிட்ட தப்பிக்க வழி தெரியல, தப்பிச்சேன். போய் போய் வாடகை போய் ஃபிகரோட வந்து செட்டில் ஆயிட்டு இங்கே ஒண்ணே உன் பட்டாடி போட்டு அண்ணே, தயவு செஞ்சு வேணான்னு சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு என்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் இருக்குண்ணே. தயவு செஞ்சு என் பொண்டாட்டி ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே, அண்ணே சொல்லுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே சொல்லுங்கண்ணே. திலகா நில்றா. உணவு பிரமாதம் சகோதரி. இங்கே தங்கி விடலாம் போல இருக்கே. இருங்கண்ணே. உனக்கு பெரிய மனது, சொல்லிவிட்டாய். என் நண்பன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லையே. வானம், நிலா, நட்சத்திரம் இவைகளெல்லாம் கண்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? எருமை மாடுகள். என்னங்க? ம், யார் அவங்க எல்லாம்? தெரிஞ்சவங்க.
எதுக்கு வந்திருக்காங்க? அவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? உதவி கேட்டு வந்திருக்காங்க. ஒரு 10 நாள் அவங்க கூட போக வேண்டி வரும். என்னம்மா இது? நீங்க மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்க போறீங்களா? உதவி கேட்டு தான் வந்திருக்காங்க. போய் சொல்றீங்க. இந்த நிலைமையில என்ன தனியா விட்டு போக போறீங்களா? வரேன். திலகா, நீ இங்கேயே இரு. சகோதரிக்கு ஏதேனும் உதவி தேவைப்படும், இருந்து கவனமாக பார்த்துக்கொள். நீ வா. எதுக்கு அவனை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியும்ல? நீ ஏதேனும் சிலிமுசன் செய்தன்னு வச்சுக்கோ, ஒரே ஒரு அலைபேசி மட்டும்தான், சரக்குன்னு அறுத்து போட்டுருவான். பார்த்துக்க.